வணக்கம். நுங்கம்பாக்கத்துல ஒரு சாதாரண சண்டையா ஆரம்பிச்ச மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயம், இப்ப நடிகர்கள், ஒரு முன்னாள் அரசியல் பிரமுகர், அப்புறம் ஒரு பெரிய போதைப்பொருள் நெட்வொர்க்குன்னு பயங்கரமா விரிவடைஞ்சிருக்கு. நாம இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ண ஆதாரங்கள வச்சு, இந்த சென்னை போதைப்பொருள் வழக்குல நிஜமாவே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். நிச்சயமா. நீங்க குடுத்திருக்கிற தகவல்கள பாக்கும்போது, இது ஏதோ திடீர்னு நடந்த ஒரு ரெய்டு இல்ல. ஆமா. ஒரு சின்ன இன்சிடென்ட்ல ஆரம்பிச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பெரிய நெட்வொர்க்க நோக்கி விசாரணை நகர்ந்து இருக்கிறது நல்லாவே தெரியுது. ம். இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, என்ன கைப்பற்றினாங்க, விசாரணை எப்படி போகுதுன்னு பாக்கலாம். சரி, அப்போ இந்த விசாரணைக்கு ஆரம்ப புள்ளி, அந்த மே 22ல நுங்கம்பாக்கத்துல ஒரு பப்ல நடந்த சண்டைன்னு சொல்றீங்க, இல்லையா? ஆமா, அது ஒரு முக்கியமான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அந்த சண்டை தான் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவுக்கு இந்த நெட்வொர்க் பத்தின ஒரு முதல் துப்பு கொடுத்திருக்குன்னு தெரிய வருது. ஓஹோ! அத தொடர்ந்து அந்த முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத், அப்புறம் ஜான்னு சொல்ற ஒரு கானா நாக்கைச் சேர்ந்த நபர், இவங்க கைது நடந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மாதிரி. அதுக்கப்புறம் தான் நடிகர்கள் பேர் அடிபட ஆரம்பிச்சதா? ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா இவங்க பேர்கள்லாம் உங்க ஆதாரங்கள்ல இருக்குதே. ஆமா. ஜூன் 24ல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். அவர் வீட்ல ம். 1 கிராம் கோகெயின் கிடைச்சதா சொல்றாங்க. 1 கிராம் தானா? ஆமா, 1 கிராம் தான். ஆனா இப்போ அவர ஜூலை 7 வரைக்கும் காவல்ல வச்சிருக்காங்க. இதுல பாருங்க, வெறும் 1 கிராம் தானேன்னு தோணலாம். ஆனா ஒரு பிரபலம் கிட்ட இருந்து கிடைக்கிறது, அதோட பிரதீப் குமார்னு ஒருத்தர் மூலியமா 40க்கும் மேற்பட்ட போதைப்பொருள் பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு சொல்றதும். 40 டிரான்சாக்ஷனா? அப்படியா? ஆமா. இது எந்த அளவுக்கு சில சர்க்கிள்ஸ்ல புழக்கத்துல இருக்குன்னு யோசிக்க வைக்குது. அவரோட போன ஆய்வு செஞ்சா இன்னும் நிறைய விஷயம் வெளிய வரலாம். ஸ்ரீகாந்த் கைதை தொடர்ந்து அப்போ இந்த விவகாரம் இன்னும் பெருசா இருக்கு போல. நடிகர் கிருஷ்ணாவும் விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னீங்க. உண்மைதான். ஜூன் 27ல கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் கொடுத்த தகவல்கள் இந்த கேஸ்ல முக்கிய புள்ளிகளா பார்க்கப்படுற பிரசாத், அப்புறம் கெவின், ஜெஸ்வீர்னு சொல்றாங்க அவர. ஆஹா, கெவின்? ஆமா, அவங்கள நோக்கியும் விசாரணைய கொண்டு போயிருக்கு. ரொம்ப முக்கியமா கிருஷ்ணா, பிரசாத், கெவின் இவங்களுக்குள்ள நடந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், அதுவும் டெலீட் பண்ண டேட்டாவ போலீஸ் மீட்டெடுத்திருக்காங்க. அப்படியா? டெலீட் பண்ண டேட்டாவையவா? ஆமா, இது அவங்களுக்குள்ள நல்ல கனெக்ஷன் இருந்தத ரொம்ப தெளிவா காட்டுது. அப்போ இந்த கெவின் தான் ரொம்ப முக்கியமான ஆளா தெரியுறாரு. அவர்கிட்ட இருந்து என்னெல்லாம் கிடைச்சது? உங்க ஆதாரங்கள் படி நிறைய போதைப் பொருள்கள் கிடைச்சிருக்கு போல. கெவின் ஒரு கீ டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு. அவரை கைது தொடர்ந்து கிடைச்ச பொருட்கள் அதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணுது. கொகைன், மெத்தம்ஃபெட்டமீன், எம்டிஎம்ஏ, ஆஜி, கஞ்சான்னு பல வகை போதைப் பொருட்கள். ஓஹோ, ஆஜி கஞ்சாவா? ஆமா, அதுவும் கணிசமான அளவுல. முக்கியமா இந்த ஆஜி கஞ்சா மாதிரி ஸ்பெசிபிக் வகைகள் கிடைச்சிருக்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எந்த அளவுக்கு அப்டேட்டடா இருக்காங்க, புதுசு புதுசா கொண்டு வராங்கன்னு காட்டுது. வெறும் போதைப் பொருட்கள் மட்டும் இல்லாம, நீங்க சொன்ன மாதிரி பேக்கிங் மெட்டீரியல்ஸ், வெயிட் மெஷின், லேப்டாப், படமும் கிடைச்சிருக்கு. இது அவர் வெறும் யூசர் இல்ல, இது ஒரு சப்ளை செயினோட ஒரு பார்ட்னு நல்லா தெரியுது இல்லையா? கரெக்ட். மிக சரியா சொன்னீங்க. கைப்பற்றப்பட்ட பொருட்களோட லிஸ்ட், அதாவது போதைப் பொருளோட வகை, அளவு, அந்த உபகரணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள், இது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்ட் ஆபரேஷனை காட்டுது. விசாரணை வெறும் தனிநபர்களோட நிக்கல. பப்கள், பார்கள், ஸ்டார் ஹோட்டல்ஸ்னு கண்காணிப்பும் இன்னும் விரிவடைஞ்சிருக்கு. மேனேஜர்கள், டிஜேக்கள், ஏன் சில அரசு அதிகாரிகள் பேர் கூட அடிப்படுதுன்னு தகவல்கள் சொல்லுது. அடேங்கப்பா, ஒரு பப் சண்டை இவ்ளோ பெரிய நெட்வொர்க்கை வெளிக்கொண்டு வந்திருக்குங்கிறது உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு. இப்போ போலீஸோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு அந்த போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு டிஜிட்டல் தடயங்கள், பண பரிவர்த்தனைகள் மேலதான் அதிக கவனம் செலுத்துறாங்க. சரி. கைப்பற்றப்பட்ட லேப்டாப், போன்ஸ்ல இருந்து கிடைக்கிற தகவல்கள் இன்னும் பல கனெக்ஷன்ஸை வெளிக்கொண்டு வரலாம். அவங்களோட மெயின் டார்கெட் சென்னையோட நைட் லைஃப்குள்ள பரவி இருக்கிற இந்த போதைப் பொருள் விநியோகத்தை மொத்தமா உடைக்கிறது தான். இந்த நெட்வொர்க்குகள் எவ்வளவு இன்டர்கனெக்டடா இருக்குன்னு இது காட்டுது. ஆக்டர்ஸ், அரசியல் பின்னணி உள்ளவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு பல லேயர்ஸ் இருக்கு போல. ஆமா, அடுத்த கட்ட விசாரணை இன்னும் தீவிரமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்ப கைது செய்யப்பட்டவங்களோட கஸ்டடி முடியும் போது இன்னும் புதுசா தகவல்கள் வரலாம். இந்த முழு நெட்வொர்க்கோட மேப்பை உருவாக்கி அதை மொத்தமா கலைக்கிறது தான் அவங்களுடைய இலக்கா இருக்கும். ஆக இந்த விசாரணை இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல. முக்கிய ஆளுங்கள் இன்னும் காவல்ல தான் இருக்காங்க. ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ஒரு பெரிய போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தையே கிட்டத்தட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. உண்மைதான்.
நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்கள் காட்டுற மாதிரி இந்த வலையமைப்போட முழு வீச்சையும் அதுல இருக்கிற எல்லா லிங்க்ஸையும் கண்டுபிடிக்கிறது தான் இப்போதே சவால். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. நாம இப்ப பார்த்த தகவல்கள் எல்லாமே கைது, போதைப்பொருள் பறிமுதல், விநியோகஸ்தர்கள்னு சப்ளை சைடு பத்தியே அதிகமா பேசுது இல்லையா? ஆமாம். ஆனா ஒரு பெரிய நகரத்துல இவ்ளோ பெரிய நெட்வொர்க் இயங்கணும்னா அதுக்கான தேவையும், அதாவது டிமாண்டும் அதிகமா இருக்கணும் தானே? நிச்சயமா. அந்த தேவையை உருவாக்குற, அதை அப்படியே மெயின்டைன் பண்ற சமூக பொருளாதார காரணிகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?